அடுத்த சாவி சித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் சின்னத்திரை எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான குரு சம்பத்குமார். ஆனந்தவடன் தயாரிப்பில் 750 எபிசோடுகளை கடந்த பின்னரும் இன்றும் முதலிடத்திலே இருக்கின்ற ஒரு சீரியல் தான் குரு சம்பத்குமாருடைய எழுத்திலே உருவாகியுள்ள சிறகடிக்க ஆசை. பஞ்சவர்ணம் முத்துங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடு. கோபக்கார முத்து ஹைட்டு 5.10 ஏரியால இவன் தான் செம கெத்து. மீனாங்கிறது நான் தான். சொல்லுங்க சார். உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால மீனா என் பொண்ணுன்னு எதையோ சொல்ல வந்து உயிரை விட்ட சிறகடிக்க ஆசை. இன்றைக்கு சின்னத்திரையிலே பரபரப்பான ஒரு திரைக்கதை வசனகர்த்தாவாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற குரு சம்பத்குமார் ஆரம்பத்தில் ஜெமினி சினிமா என்ற பத்திரிகையிலும் பிலிமாலயா என்ற பத்திரிகையிலும் நிருபராகவும் உதவி ஆசிரியராகவும் பணியாற்றினார். பத்திரிகையாளனாக இருந்தபோது சிவாஜி, ரஜினி, கமல் உட்பட பல முக்கியமான நடிகர்களை பேட்டி கண்ட அனுபவங்களை பற்றியும் தான் சின்னத்திரையிலே பெற்ற அனுபவங்கள் பலவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் குரு சம்பத்குமார். எங்கே பத்திரிகையாளர் வரணும் அப்படின்னு ஆசை? சின்ன வயசுலேருந்தே நிறைய கதை கவிதைகள்லாம் எழுதுவேன் சார். அதில் என்னென்னா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, ஏன்னா சினிமாவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் அப்போ பாக்யராஜ் சார் படங்களுடைய பார்த்து முதலாக அந்த பத்திரிகை சார்பாக யாரை பேட்டி கண்டீங்க? முதல்ல நான் பேட்டி எடுத்தது வாணி ஜெயராம் எடுத்தேன் சார். பின்னணி பாடகி. ஆமாம் சார். ஏன்னா அவங்க பாடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு ரஜினியும் கமல்ஹாசன் இன்டர்வியூ பண்ண அனுபவத்தை சொல்லுங்கள். ரஜினி சார்கிட்ட என்னென்னா, இப்போ அவர் நம்ம முன்னெல்லாம் ஃபோன் பண்ணிலாம் பேச முடியாது அவர்கிட்ட. அப்போ நம்ம ஏவிஎம்மில் அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஃப்ளோரை நாங்கள் டெய்லி ஸ்டூடியோ ரவுண்ட்ஸ் போவோம். அப்படி போகும்போது ரஜினிகாந்த் சார் பார்க்கும்போது ரஜினி சார் நம்ம இன்டர்வியூ கேட்டோம்னு வைங்களேன், நாயகனுக்கு சிறப்பு மலர் சூப்பராக போட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா நாயகன் காப்பி ரெடியானதும் ஜிவி சார் சொல்லியிருந்தார், எங்களுக்கு மாதிரி நீங்கள் படம் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்ட சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு படம் காட்டினாங்க. ஒரு நாள் காலையில் படத்தை போட்டு காட்டினாங்க. அப்படியே புதுசாக இருந்தது சார். ஏதோ தமிழ் சினிமாவில் என்னோ ஒன்று மாயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது படத்தை பார்க்கும்போது. அன்னைக்கு சாயந்தரம் ரஜினிகாந்தை ஒரு சமயத்தில் பேட்டி கண்டேன்னீங்க, அந்த பேட்டி எப்படி இருந்தது? ரஜினி சார் என்னென்னா அவருடைய பேட்டி அந்த இது சம்மந்தப்பட்டது மட்டும் பேசுவார். மற்றபடி ஒரு இதில் அதில் இன்னொரு ஒரு ரஜினி சார் நல்ல பண்பு உள்ளவன்றதுக்கு நடிகர்களும் சிவாஜியை பேட்டி கண்டிருக்கீங்களா? பேட்டி சார். அவங்க சுஜாதா ஃபிலிம்ஸ் எடுத்த ஒரு படம் சார், ரேவதி நடிச்சிருப்பாங்க. எல்லாமே இருக்கோன்னா நான் சார் பேட்டிக்கு வர சொல்லியிருந்தீங்க அப்படி பார்த்தாரு. என்ன கமலாம்மா டெய்லி அவருக்கு திருஷ்டி சுற்றி போகிறதுக்காக தாம்பூலம் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்க. சிவாஜி சார் காரு உள்ளே நுழைஞ்சோன்னே அவங்க வந்துட்டாங்க சார். வந்தவனை பார்த்தா டிரைவர் மட்டும் இறங்குறாரு. மாமா எங்கன்னு இருக்காங்க, மாமா பின்னாடி வேனில் வந்துட்டு இருக்காங்க. நடிகைகளில் யாரை பேட்டி எடுத்தது ரொம்ப ரசமான அனுபவம்? முதல்ல நான் நடிகை பேட்டி எடுத்தது சுகாசினி மேடம் சார். சுகாசினி மனதில் உருது வேண்டும் ஷூட்டிங் போது விஜயகாந்தோட உங்களுக்கு நல்ல நட்பு இருந்தது? ஆமாம் சார். இதில் இன்னொரு இது என்னென்னா சார், டி ராஜேந்தர் எங்களுக்கு ரொம்ப பெட்டு. அவர் நாங்கள் அதாவது ஜெமினி சினிமாவில் முதல்ல அட்டைப்படம் போடுறோம் அவருக்கு.
பாக்யராஜோட பிரச்சனை ஏற்பட்ட மாதிரி வேறு யாரோடவாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கா பேட்டிக்கு போன போது? சார் அதோட அந்த நடிகர் சுரேஷ் இருக்கார்ல சார், ஆமாம், அவர் வந்து என்னென்னா விஜய் அஜித்தை பேட்டி வந்திருக்கீங்களா? சார் அஜித் வந்து அதாவது அந்த மாதிரி லைஃப்பில் வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்து வாழ்க்கையில் உயர்ந்தவங்கள நான் அஜித்தை பார்த்துருக்கேன். அதாவது எங்கிருந்த வந்தான் படம் அது 89 எலெக்ஷனில் தேர்தல் பணி செஞ்சோம். நாங்கள் எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணோம் தானு சார் கூட சேர்ந்து. அப்போ எங்களுக்கு வேணால் தானு சார் கூட டெய்லி நம்ம கலைஞர் வீட்டுக்கு மத்தியானம் போயிடுவோம். அவர் வந்து அந்த பிரச்சாரம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பார். வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், எல்லாம் கொடியோடு நிற்பாங்க. வீட்டுக்குள்ளே பயங்கர க்ரௌட் இருக்கும். அவர் வந்து ரெடி ஆகிட்டு ஊஞ்சலில் உட்காருவார். ஜெமினி சினிமாவுக்கு அப்புறம் நீங்கள் பிலிமாலயா எம்ஜி வல்லபன் சார். எம்ஜி வல்லபன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய பத்திரிகை துறையிலேருந்து சின்ன திரைக்கு எப்போ வந்தீங்க சார்? வடிவேலு வாத்தியார்னு தூர்தர்ஷனில் தி ஜானகிராமனுடைய அவர் எழுதின நாடகம் சார். அது சின்ன திரைக்கு எழுதுறதுல என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது? இன்றைக்கி உங்களுடைய சிறகடிக்க ஆசை மிகப்பெரிய வெற்றி பெற்று. ஆமாம் சார். அந்த சீரியல் இந்த அளவு வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எதுக்குமே சார் ஒரு சினிமா ஆகட்டும் சீரியல் ஆகட்டும் எதுக்குமே வந்து இப்போ சீரியல்களை பொறுத்த வரைக்கும் பல சீரியல்கள் இழுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்னென்னா சார், சின்னத்திரையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அனுபவம்னா முக்கியமானதாக எதை சொல்லுவீங்க? சின்னத்திரை வந்து சார் நிறைய சின்னத்திரையில் உள்ள பிரபலமான எழுத்தாளராக இருந்தும் ஏன் பெரிய திரையில் நீங்கள் முயற்சி பண்ணல சார்? சின்னத்திரையிலே எனக்கு டைம் கரெக்டாக போயிடுச்சு சார். ஒன்று முடிஞ்சால் உடனே ஒன்று வரும். ஒரு டைமில் நான் வந்து இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வெற்றின்னா அந்த டைரக்டர் ரைட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே லைம் லைட்டுக்கு வராங்க, மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய சம்பளம் உயருது. அது மாதிரி சின்ன திரையில் ஒரு வெற்றிகரமான கதாசிரியருக்கோ வசனகர்த்தாவுக்கோ என்ன மாதிரி ஒரு அங்கீகாரம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய பயணத்தில் எந்த அளவு நிறைவாக இருக்குது இந்த சின்ன திரை பயணம்?